நோக்கப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியின் படைகாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். யோசேப்புடைய வரலாறு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? போத்திபார் யோசேப்பு ரொம்ப நல்லா இருக்கிறாரு, நல்ல எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார், சொன்னதெல்லாம் செய்றாரு. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். யோசேப்பு எதை செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதம் இருக்கிறது. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார்னு போட்டிருக்குது 5வது அதிகாரம். யோசேப்பு வந்ததுக்கு பிறகு எல்லாம் லாபம், ஆசீர்வாதம், செழிப்பு அப்படி இருக்குது. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. 6வது வசனத்துல போட்டிருக்குது, அதனால யோசேப்பிடத்துல போத்திபார் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார். தான் சாப்பிடுற சாப்பாடை தவிர மீது எல்லாமே யோசேப்பிட்ட தான். நம்ம இதே விஷயத்த இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாம். பார்வோன் அப்படிதான் சொல்லுவாரு. பார்வோன் எனக்கு எனக்கு அடுத்து நீ தான் எல்லாமே, நீ சொன்னாதான் எல்லாமே நடக்கும்னு சொல்லி இப்ப ஒரு பெரிய பொறுப்பை யோசேப்பிடத்தில் ஒப்பு கொடுப்பார். அதற்கு முன்பதாக யோசேப்பு போத்திபார் இடத்தில் அப்படி இருந்திருக்கிறார். எவ்வளவு நாட்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் கிட்ட யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுல இருந்திருக்காரு. சின்ன சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 11 வருஷம் இருந்திருக்கிறாரு. எத்தனை வருடங்கள் அவர் அவர் வந்து போத்திபாருடைய மனைவி இடத்திலிருந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள்ல போட்டிருக்கிறது, அது அடிக்கடி அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. 10வது வசனத்துல போட்டிருக்கு, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தோம், அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. டெய்லி டார்ச்சர் இருக்கிறது, பாவம் செய்வதற்கான சூழல் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. யோசிப்பு தப்பிச்சு வந்துட்டு இருந்தாரு. நம்ம ஏதோ நாள் கணக்கு நினைச்சோம். ஆனா 37வது அதிகாரத்துல பார்த்தா 17 வயசுல யோசேப்பு குழியில தள்ளப்பட்டு விற்கப்படுகிறார். அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போயிட்டு 30வது வயசுல அவர் ராஜாக்கு முன்பாக நிற்கிறார். 2 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறார். 41வது அதிகாரம் முதல் வசனத்துல போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 10-11 வருஷங்கள் கிட்ட போத்திபாருடைய வீட்டுல யோசேப்பு இருந்திருக்கிறார். அப்போ 7வது வசனம், சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அப்படின்னு சொல்லிதான் முதல் முறையாய் போத்திபாருடைய மனைவி வேதாகமத்தில் அறிமுகம் செய்யப்படுகிறார். முதல்ல அறிமுகம் செய்யப்படும் பொழுதே பாவத்துடைய ஒரு வெளிப்பாடாய், ஒரு பாவத்தை செய்கிறவளாய்த்தான் போத்திபாருடைய மனைவியுடைய அறிமுகம் இந்த இடத்துல இருக்கிறது. அப்படியேதான் அது முடிவும் செய்கிறது. அவர்கள் திருந்தினதாகவோ வேற எந்த விஷயமும் இல்லை. கடைசியா பொய் சொல்லி யோசேப்பை சிக்க வைக்கிறார். இதுதான் போத்திபாருடைய மனைவி செஞ்ச விஷயம். இந்த போத்திபார் அப்படின்னா யாரு அப்படின்னா, அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் தனியா ஒரு நாள் பார்க்கலாம். போத்திபாருடைய கேரக்டர் ஸ்டடியில பார்க்கலாம். அவர் வந்து பார்வோனுடைய பிரதானி, தலையாரிகளுக்கெல்லாம் அதிபதி, ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறார், சீஃப் ஆபீசர். எகிப்து தேசத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவியாகிய அந்த ஜுலைக்கா அவங்களும் எகிப்து தேசத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள், வீட்டுக்கு நிறைய வேலைக்காரர்களை வைத்திருக்கிறவர்கள். இவர்களுக்கு தனியாய் அநேக வாகனங்கள், அநேக பொருட்கள், எல்லாமே அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு குருநில மன்னர் போல பார்வோனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரதானினா சீஃப் ஆபீசர். பார்வோனுக்கு அடுத்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார் இந்த போத்திபார். இந்த போத்திபாருடைய மனைவிதான் நம்ம இன்றைக்கு பார்க்கிற இந்த சுலைக்கா. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கிறது. போத்திபாருடைய மனைவிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அதுவும் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஒன்னா பார்க்கலாம். முதல்ல யோசேப்பு இந்த சம்பவம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சம்பவத்தை தாண்டி நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். போத்திபார் அவருடைய மனைவி யோசேப்பினிடத்தில் தவறு செய்ய யோசேப்பை அணுகும் பொழுது யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அவரை குற்றவாளி என்றோ குற்றவாளி இல்ல நீதிமான் என்றோ தீர்ப்பதற்கு யாரும் கிடையாது. ஆனா அவர் நினைக்கிறாரு, தேவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற உணர்வு யோசேப்புக்கு அன்னைக்கு இருந்துச்சு. அடிமையாகத்தான் யோசேப்பு கொண்டு போகப்பட்டிருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிற போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய அழைக்கும் பொழுது தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு யோசேப்புக்குள்ள இருந்தது. 2-3 இடத்துல அந்த அதிகாரத்திலே போட்டிருக்கிறது, தேவன் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அதனால ஆசீர்வாதம் உண்டானது அப்படின்னு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததை அவர் உணர்ந்திருந்தார், அதனால சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு. இன்னொன்னு, அவர் வந்து ஒரு தடவை கூட யோசேப்பு இந்த போத்திபாருடைய மனைவியை பாவி என்று தீர்க்கல. இந்த பாவம் வேண்டாம் அப்படிங்கறதுதான் இருந்தார். அவர் பாவத்தை வெறுத்தார். எப்படியாவது சரி பண்ணிடலாம், இது நம்ம அந்த பாவத்துக்குள்ள சிக்க கூடாது. அதே நேரத்துல போத்திபாருடைய மனைவிக்கு எதிராக நம்ம என்ன செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொன்னால் நம்பவும் மாட்டாங்க யாரும். இப்படி
போத்திபாருடைய மனைவி இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அவர் சொல்றதா இருந்தா போத்திபார்ட்ட தான் போய் சொல்லணும். பட் போத்திபார்ட்ட சொல்ல முடியாது. ஒரு இருதலை கொல்லி எறும்பு மாதிரி தான். என்ன செய்யன்னு தெரியல. இங்க போகவும் முடியாது, அங்கேயும் சொல்ல முடியாது. அப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, பாவம் செய்யக்கூடாது என்பதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தார். இது யோசேப்பிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு. பாவியை அவர் வெறுக்கல, பாவத்தை வெறுத்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா, பாவம் செய்ய தூண்டுவது, பாவம் செய்ய அவரை அதிகாரம் இடுவது, ஆணையிடுவது அவருக்கு மேல் இருந்த அதிகாரி. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அரசு அலுவலகத்துல ஒருவேளை வேலை பார்க்கலாம், இல்ல பெரிய கம்பெனில வேலை பார்க்கலாம், இல்ல ஏதோ ஒரு உலகத்துல வாழலாம். நமக்கு மேலாக உயர் எஜமான்கள் இருப்பார்கள். எஜமான்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணுங்கிறது கர்த்தருடைய கட்டளை. பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. ஆனா அதே இடத்துல சொல்றாரு, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். பெற்றோர் தவறான வழியில நம்மை கொண்டு போகிறார்கள் என்றால் பெற்றோருக்கும் கீழ்ப்படியக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படியணும். அதே மாதிரி எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும் சரிதான். ஆனா எஜமான்கள் தவறாய் நம்மை வழி நடத்துகிறார்கள் அப்படின்னா அவங்க தானே தவறா நடத்துனாங்கன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம கீழ்ப்படிய வேண்டியது கர்த்தருக்கு முதல்ல. அதற்கு பிறகுதான் எஜமான்கள் கீழ்ப்படியணும். எஜமான் ஒரு வேலையை செய்ய சொன்னா அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு எதிர்த்து நிறுத்து திமிரு பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. அதே நேரத்துல எஜமான் ஒரு பாவம் செய்ய சொன்னா கண்டிப்பா அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதை குறித்து வேதாகம் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யோசிப்பு ஈஸியா சொல்லியிருக்கலாம், நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணி முடிச்சுட்டு கூட சொல்லியிருக்கலாம். எந்த தப்பும் பண்ணல, என்னுடைய எஜமான் என்னை தவறுக்கு வழி நடத்தினாங்க, அவங்க சொல்றதை கீழ்ப்படியணுங்கிற எனக்கு கட்டாயம் இருக்குதுன்னு அடிமை, அதனால நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி யோசிப்பு முடிக்கல. அவர் தேவனுக்கு விரோதமே நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்போ நமக்கு மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு விரோதமா இந்த பாவம்னு சொல்ல வரல. ஏதோ ஒரு பாவம் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் வழி நடத்தினாங்க அப்படின்னா நம்ம அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிதான். ராஜாவுக்கு கீழ்ப்படியில கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். தானியல் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியில கர்த்தர் ராஜாவை எல்லாருமே சேர்ந்து ஆண்டவரை வணங்கும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கினார். அப்போ எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆனா அது கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு விரோதமாய் தேவ திட்டத்திற்கு விரோதமாய் வேதத்திற்கு விரோதமாய் நமக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சொன்னா அதை கீழ்ப்படியவே கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது நம்ம யோசிப்புடைய வாழ்க்கையில இருந்து கத்துக்கலாம். இந்த சம்பவத்துல இருந்து நான் சூழ்நிலை கைதியாயிட்டேன், என் இடத்துல யார் இருந்தாலும் நான் தப்பு தான் பண்ணிருப்பாங்க, எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கடி உண்டாயிற்று, நானும் ஒரு மனுஷன் தானே, இந்த மாதிரி எந்த சாக்கு போக்கும் யோசிப்பு சொல்லவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் அவர் சொன்னாரு, என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி. எனக்கு எல்லாத்தையும் என் கையில ஒப்பு கொடுத்திருக்காரு. உன்னுடைய கணவன் போத்திபார் மனைவிட்ட சொல்றாரு, எல்லாவற்றையும் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி. போத்திபாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்ய முடியாது, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய முடியாது. எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தது போத்திபார் தான், நான் பாவம் செய்ய முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சூழ்நிலை கைதி, நான் சூழ்நிலை என்னை பாவம் செய்ய வைத்து விட்டது அப்படின்னு சொல்லல யோசிப்பு. அதனாலதான் அவர் மிகப்பெரிய உயர்வுக்கு போனார். என் இடத்துல யாரு இருந்தாலும் தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க இது அப்படி இப்படிலாம் எந்த சாக்கு போக்கும் யோசிப்பு சொல்லல. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. காரணம் யாருனாலும் சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த காரணமும் சொல்லாம பாவத்திற்கு விதமா ஸ்ட்ராங்கா இருந்தாரு. கர்த்தர் அவரை உயர்த்தினார். சரி, இப்ப அப்படி போத்திபாருடைய மனைவிடத்துல வரலாம். போத்திபாருடைய மனைவி அறிமுகப்படுத்தும் பொழுதே போட்டிருக்கிறது, யோசேப்பின் மேல் கண் போட்டு அப்படின்னு. முதலாவது, நம்முடைய சரீரத்தில் பாவத்திற்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணமாக கண் இருக்கிறது. ஏவாள் அந்த பழம் பார்வைக்கு இன்பமா இருக்கிறது என்று முதல்ல பார்க்கிறார். அப்புறம் புசிப்புக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு பார்க்கிறார். அதுக்கு பிறகுதான் உலகத்துல முதல்ல பாவமே ஆரம்பிக்கிறது. ஏசா சிவப்பான கூளை காய்க்கும் போது அதை பார்த்த உடனே அவர் அட்ராக்ட் ஆயிடுறாரு. அதுல போய் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு விடுகிறார். பார்வைக்கு இன்பமா இருப்பதில் நாம் விழுந்து போகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப கவனம். வேதம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துல அந்த போத்திபாருடைய மனைவி கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூணுமே இருந்தது. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் சொன்ன நீ கேட்டுதான் ஆகணுங்கிற துணி அவங்க இடத்துல இருந்தது. மாம்சத்தின் இச்சை இருந்தது, கண்களின் இச்சை இருந்தது. முதலாவது, நம்முடைய இருதயத்திற்கு உள்ள நுழைவதில் மிக முக்கிய உறுப்பு கண். அந்த கண்ணுக்கு காவல் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீது உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்தார். கண்ணுக்கு காவல் போடாமல் விட்டு விட்டார். மிகப்பெரிய பழியேற்றார், மிகப்பெரிய பாவத்தை செய்தார். விசுவாசமான ஆளாகிய அந்த வேலையாளாகிய உரியாவை கொன்றார். ரொம்ப அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு தாவினுடைய வாழ்க்கையில அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ
ரொம்ப 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 முக்கியமானது. அந்த கண்ணை முதல்ல நம்ம கடிவாளம் போட்டு நிறுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். போத்திபாருடைய மனைவியிடத்திலிருந்து நம்ம அதை கற்றுக்கொள்ளலாம். கண்களுக்கு கடிவாளம் போடும் பொழுது கண் நமக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிவது கூட நலம் அப்படின்னு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை கண்கள் பார்க்கிறது என்றால் ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். கண்கள் கைகளுக்கு கட்டளையிடும், அது வாய்க்கு கட்டளையிடும். மொத்தத்துல சிந்தை அவ்வளவுதான், பாவ சிந்தை ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது, நித்தம் நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல கண்கள் பாவத்திற்கு செவி கொடுக்கிறது, அப்புறம் கைகள் பாவத்திற்கு செவி கொடுத்து யோசேப்புடைய வஸ்திரத்தை பிடிக்கிறாள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா போத்திபாருடைய மனைவியினுடைய நாவுகள் பாவத்திற்கு செவி கொடுத்து பொய், மோசமான பொய், அப்படியே ஆப்போசிட்டா அவள் தன் வீட்டு மனுஷரை கூப்பிட்டு 14 வசனத்துல போட்டிருக்கு, பாருங்கள் எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டா போட்டாங்க. நான் மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டு சத்தம் விட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தின் இடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னான். அப்படியே பொய் சொல்லிட்டா. அப்போ பாவ சிந்தை எல்லா உறுப்புகளையும் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து விடும். அதை சிந்தையிலே நிறுத்துவது ரொம்ப 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 அவசியம். அது முதல்ல கண்ணு வழியா அந்த பாவம் என்றாகும். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கண்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்புறம் நம்ம போத்திபாருடைய மனைவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகாரம், நமக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறாய் ஒருபோதும் பயன்படுத்த துணியக்கூடாது. நமக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கீழாக நம்முடைய சார்பில் நமக்கென்று ஏதோ ஒரு விஷயத்தை தந்திருக்கிறார். அந்த தந்திருக்கிற உரிமையை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்த நினைக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். நான் இதை ஏன் இதான் சொல்றேன்னா, போத்திபாருடைய மனைவியுடைய இறுதி நாட்கள் மிக மோசமானதாக இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவங்க மோசமான நோயில சிக்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அதை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். அதனால அதிகாரத்தை தவறாய், அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. ஃபர்ஸ்ட் போத்திபாருடைய மனைவிட்டிருந்து கத்துக்க வேண்டிய விஷயம், கண் போட்டால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அது இருக்கக்கூடாது. சரீரத்தின் உறுப்புகளை கவனமாய் பாதுகாக்க வேண்டும். 2வது, அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா, பாவம் நம்முடைய இருதயத்தை கடினமாக்கிவிடும். போத்திபாருடைய மனைவி ஒருவேளை அதற்கு முன்பதாக நல்லவளாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஒரு பெரிய அதிகாரம், நல்ல ஒரு திறமைசாலியாகவோ இல்ல நல்ல எண்ணம் உள்ளவளாக கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பாவம் அவருடைய இருதயத்துல வந்து உட்கார்ந்த உடனே அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவருடைய இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. பாவம் நாளாக நாளாக பாவத்தினுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, நம்ம செய்வது எதுவுமே தப்பு இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துரும். நிறைய இப்ப சமீப நாட்கள்ல செய்திகள் எல்லாம் கேள்விப்படும் போது பார்க்க முடியும். பிள்ளைகளை கொல்றதுக்கு தாய் தயாரா இருக்கிறாங்க, கொல்றாங்க. கணவனை கொல்றாங்க, மனைவியை கொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு சின்ன பாவம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 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 அவனுடைய மனசாட்சியை அப்படியே அழித்துரும். மனசாட்சியை மழுங்க வச்சிரும். அவர்களுக்கு இருக்கிற தேவ ஆவியை அப்படியே அவித்து போடும், அக்னி அவித்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருதயத்தை கடினமாக்கிடும். அப்போ இந்த போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாவம் செய்ய அந்த சிந்தையிலே பாவம் இருக்கு. அது கடைசியில என்ன ஆகுதுன்னா, யோசேப்பு எந்த தவறும் செய்யல. ஆனா யோசேப்பின் மேல அவ்வளவு பெரிய பழிய யோசேப்புக்கு உடைய உயிருக்கே உழ வச்சுட்டாங்க போத்திபாருடைய மனைவி. அதாவது ஆக்சுவலா அந்த பாவத்திற்கு கொல்லதான் செஞ்சிருப்பாங்க. வேற ஒரு நாட்டுல போய் ஒரு அடிமையானவன் எஜமானுடைய மனைவியை தவறாய் பயன்படுத்தினான் அப்படின்னு கேள்விப்பட்டாங்கன்னா கொல்லதான் செய்வாங்க. மரண தண்டனை யோசேப்புக்கு. யோசேப்புக்கு போத்திபாருடைய மனைவி நினைத்து கொடுத்த தண்டனை மரண தண்டனை தான். யோசேப்பு கொன்றணும்னு தான் முடிவு பண்ணாங்க. யோசேப்பு பாருங்களேன், முதல்ல அவருடைய சகோதரர் அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணி ட்ரெஸ்ஸை உறிஞ்சு விட்டாங்க. 2வது போத்திபாருடைய மனைவி அங்க ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காரு, அந்த ட்ரெஸ்ஸையும் உறிஞ்சு அவரு வெளியே ஓடுறாரு, அவரை கொல்லதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. முதல்ல குழியில இருக்கும்போது கிருபையா ஆண்டவர் காப்பாத்தி விற்க வச்சாரு கொல்லணும்னு நினைக்கும் பொழுது. 2வது கொல்லணும்னு நினைக்கும் பொழுது போத்திபாருக்குள்ள யோசேப்பு மேல ஒரு நல்ல எண்ணம், ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபேவர், அவருக்கு ஒரு தயவு, இப்படி ஒரு சிறைச்சாலையில கொண்டு போடுவோம்னு சொல்லி சிறைச்சாலையில கொண்டு போடுறாரு கொல்ல விடாம. கடைசியில கர்த்தர் அவருக்கு கொடுத்த வஸ்திரம் பாத்தீங்கன்னா ராஜ வஸ்திரம், மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து அவரை பார்வோன் ராஜாவுக்கு நிகராய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நம்ம வஸ்திரங்களை யார் உரிந்து போட்டாலும் கர்த்தர் உரிய முடியாத ஒரு மேலான வஸ்திரத்தை நமக்கு தருவார். அதுல நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருந்தோம்னா, நம்ம மேல தப்பு இல்லைன்னா நிச்சயமாய் ஒரு நாளில் உயர்த்துவார். ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் சமீப நாட்களை தியானித்தது போல நிச்சயமாய் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அது யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. அப்போ மரண தண்டனைக்கும் யோசேப்பை அனுப்புவதற்கு போத்திபாருடைய மனைவி தயாராக இருந்தார். 10-11 வருஷம் வேலை பார்க்கிறாரு, எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷன், எந்த குற்றமும் அவர் பண்ணல. போத்திபார்கிட்ட சொன்னா அவ்வளவுதான், கொல்லதான் செய்வாங்க, அடித்து கொண்டிருக்கலாம், இல்ல அவரை மரண தண்டனைக்கு நியமித்திருக்கலாம். அவ்வளவு அதிகாரம் இருந்தது.
யோசேப்பு செத்தாலும் பரவாயில்லைங்கிற எண்ணம் போத்திபாருடைய மனைவிக்குள்ள வந்ததுக்கு காரணம் நாள் கணக்குல பாவம் குடியிருந்ததுதான். பாவம் இருக்க 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 அது நம்முடைய மனசாட்சியை அழித்து கொண்டே போய் பாவத்திற்கு மேல பாவத்திற்கு மேல பாவம் செய்ய வைக்கும். எப்பொழுதுமே பாவம் குட்டி போடும், பெருகும். அது அப்படியே இருக்காது. ஒரு பாவம் மட்டும்தான் அப்படி சொல்லி உள்ள வைக்க முடியாது. அந்த பாவம் விபச்சார எண்ணம், பொய் பேச வைத்தது. இந்த போத்திபாருடைய மனைவி கொலைப்பழியை ஒருவன் மேல சுமத்தியது. அவனை எப்படி உயிரோட விடலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா தூண்டி விட்டுட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கொண்டிருப்பாங்க யோசேப்பை. அந்த கொலைப்பழியை வர்ற அளவுக்கு சாகடிக்கிற அளவிற்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டது. பாவத்துடைய நேச்சரே அதுதான். பாவம் ஒரு பாவமாய் அது அப்படியே இருக்க. தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர் உப்பிரியின் மேல் உலாவுனது ஒரு பாவம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது போகாம இருந்தது ஒரு பாவம், உரியாவை கொன்னது ஒரு பாவம், பத்சேபாளத்தில் தவறாய் நடந்தது, அப்படியே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் பாவம். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. பாவம் ஆரம்பிக்கிற இடத்திலே வேரோடு அதை அழித்து விட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னொன்னு, பாவம் பிறரிடத்தில் நம்மை கெஞ்ச வைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரே ஒரே விஷயத்த யோசேப்பினிடத்தில் பத்சேபாள் மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவிற்கும் திறமைக்கும் இருக்கிற அந்த இடத்திற்கும் ஸ்தானத்திற்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் செய்யறதற்கு இந்த பாவம் அவளுக்குள்ள இருந்து கிரியை செய்ய வச்சுட்டு. பாவம் ஒருத்தவங்களுக்குள்ள இருந்தா மத்தவங்களை சார்ந்து இருக்க, மத்தவங்க இடத்துல கெஞ்ச, மத்தவங்களுக்கு தன்னை கீழ்ப்படுத்த, ஒரு ஒரு மாதிரி நம்மளுடைய கேரக்டரையே வந்து மாத்தி தலைகீழா திருப்பி விட்டுரும். பாவம் இல்லைன்னா நம்ம கெத்தா இருக்க முடியும். பாவம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பயந்து பயந்து குற்ற உணர்ச்சியோட வாழ வேண்டியிருக்கும். யாரையாவது சார்ந்து வாழ வேண்டியிருக்கும். யாராவது நம்முடைய பாவத்தை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வாழ வேண்டியிருக்கும். கெஞ்ச வேண்டியிருக்கும். இந்த விஷயம் கெஞ்ச வைத்தது பாவம் போத்திபாருடைய மனைவியை. இன்னும் சில விஷயங்களை நம்ம தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை இந்த அர்த்தத்துல பார்க்கலாம். ஒரு மனிதன் தேவனுடைய திட்டத்தை ஒரு மனிதனால் நிச்சயமாக தடுக்கவே முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை தடுப்பதற்கு போத்திபாருடைய மனைவி முயற்சி செய்தால், ஆனால் கர்த்தர் அந்த திட்டத்தையே வெற்றிகரமாய் மாற்றி விட்டார். ஒருவேளை யோசேப்பு அதுல பாவத்துல விழுந்திருந்தாருன்னா அவ்வளவு பெரிய திட்டம் அங்க இறங்கி நடந்திருக்காது. பாவத்துல விழுந்திருந்தாருன்னா கர்த்தர் யோசேப்பை அவ்வளவு பெரிய ஸ்தானத்திற்கு உயர்த்திருக்க மாட்டாரு. நம்மளும் யோசேப்பை குறித்து தியானித்திருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு பெருசா. அப்போ கர்த்தருடைய திட்டத்தை எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமாய் வந்து நிற்கலாம். எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் நான் கர்த்தருக்குள் சரியா இருப்பேன். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பயப்படுகிற மனுஷன் பாபிலோன்ல இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையா இருப்பான், பிரியமா இருப்பான் அப்படிங்கிறது. இன்னொன்னு, போத்திபார் அந்த காலத்துல அவங்க வாழ்ந்த அந்த காலத்துல இந்த மாதிரிப்பட்ட விபச்சார பாவத்திற்கு அறைகோவில் விடுத்தாலே, அதை பத்தி பேசினாலே அந்த பெண்களுக்கு அளிக்கப்படுகிற தண்டனை அவருடைய மூக்கை வெட்டிடுவாங்க. போத்திபாருடைய மனைவிக்கு தெரியும் நம்முடைய மூக்கை வெட்டிடுவாங்க, தப்பு செய்யறோம், நம்ம மேலதான் தப்புன்னா நம்ம மூக்கை வெட்டிடுவாங்கன்னு தெரியும். ஆனா தெரிந்தும் அந்த பாவத்தை விடுவதற்கு போத்திபாருடைய மனைவியால முடியல. பாவத்தை செஞ்சா என்ன தண்டனை அப்படிங்கறத வச்சு நம்ம பாவத்தை விட முடியாது. அது பாவத்துக்கும் பாவத்துடைய தண்டனையினுடைய புரிதலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா அந்த தண்டனை குறித்தெல்லாம் அது யோசிக்கவே செய்யாது. அதையும் தாண்டி அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ தெரியும் நமக்கு, நம்ம மூக்க வெட்டுவாங்க, இல்லைன்னா நம்மளை கொன்றுவாங்க அப்படிங்கிறது தெரிந்தாலும் பாவத்தை அவளால் விட முடியவில்லை. அந்த அளவுக்கு பாவத்திற்கு அவள் இடம் கொடுத்திருந்தாள் தன்னுடைய இருதயத்துல. சிலர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சட்ட திட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க. பயங்கரமான இந்த பாவம் செஞ்சா இந்த தண்டனை, இந்த பாவம் செஞ்சா அந்த தண்டனை. ஆனா அந்த பாவம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கு உலகத்துல. மோசமான சில பாவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தண்டனைகள் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த பாவம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தெரியும், பிடிபட்டால் தண்டனை என்பது தெரியும். ஆனால் பிடிபட்டாதானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னா அந்த தண்டனை குறித்த அந்த விஷயத்தையே, இந்த யோசனையே மழுங்க அடிச்சிடும் இந்த பாவ உணர்வு. இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த போத்திபாருடைய மனைவியை ஆட்டி படைத்து வைத்திருந்தது. ஒரு ஒட்டுமொத்த ஒரு துரோகத்தின் மொத்த உருவமாக போத்திபாருடைய மனைவி இருந்தார். போத்திபாருக்கு செய்தது மிக மோசமான ஒரு துரோகம். ஏற்கனவே திருமணமானவள். போத்திபாருக்கு யோசேப்பு புதுசா வந்து சேர்ந்த யோசேப்பு நான் போத்திபாருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் காலகாலமாக யோசேப்பு போத்திபாரோட கூட இருந்த அந்த மனைவி போத்திபாருக்கு துரோகம் செய்தான். அப்புறம் யோசேப்பு சரி நடந்து போச்சு, யோசேப்பு தப்பிச்சு ஓடுறாரு, அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காம மறுபடியும் அவனை நம்ம பழி வாங்கிடணும், எப்படியாவது எந்த பாவமே செய்யாத யோசேப்பை எப்படியாவது பழி வாங்கிடணும், நம்மளுடைய குற்றம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசேப்பின் மேல் குற்றம் சுமத்து. இதுவும் ஒரு பாவத்தோட நேச்சர் தான். பாவம் செஞ்சோம்னா அந்த பாவத்தை நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக
சம்பந்தம் இல்லாத எந்த விதத்திலும் அந்த பாவத்திற்கு உடந்தையாகாத யாரோ ஒருவர் மேல பழிய போட்டுட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையை அவ்வளவு உயர்த்தினார். போத்திபாருடைய மனைவியுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கூனி குறுகி போய், எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த யோசேப்பு சாப்பாடு கொடுக்கும்போது இந்த டீமும் வந்து நின்று இருக்கும் சாப்பாடு வாங்குறதுக்கு. அப்ப போத்திபார்லாம் நின்றுப்பாரு. அவர் நினைச்சிருப்பாரு, யோசேப்பு கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயமா இந்த உயரத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. கர்த்தர் தான் உயர்த்தி இருக்கிறாரு. அப்போ அதே மாதிரி யோசேப்பு வந்த பிறகு போத்திபாருடைய வீட்டுல பெரிய ஆசீர்வாதம் உண்டானதுன்னு பார்க்கிறோம். யோசேப்பு போன பிறகு அதுக்கு அதே மாதிரி அந்த ஆசீர்வாதமும் போயிருக்கும். வந்ததுக்கு பிறகு வீட்டுல வெளியில எங்கும் கர்த்தர் போத்திபாரை ஆசீர்வதித்தா அது யோசேப்பு நிமித்தம் அப்படின்னு போட்டிருக்கு. யோசேப்பு வந்ததுனால ஆசீர்வாதம். யோசேப்பு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். போத்திபார் வீட்டுல இருக்கும்போது போத்திபார் வீட்டுல ஆசீர்வாதம். யோசேப்பு ஜெயிலுக்கு போனா ஜெயில எல்லாமே சரியா பாக்குறாரு. அவரு முக்கியமான போஸ்டிங் அங்க. அவர் அங்க அப்படி பார்வோன் இடத்துக்கு போனா அந்த தேசத்திற்கே ஆசீர்வாதம். யோசேப்பு போக போக அங்கெல்லாம் ஆசீர்வாதம் போகிறது. யோசேப்பு வீட்டை விட்டு வெளியே போன உடனே இவருக்கு ஆசீர்வாதம் குறைந்த உடனே தெரிஞ்சிருக்கும் இவருடைய மனைவி மேலதான் பிரச்சனைன்னு சொல்லி. அது சந்தேகமா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், என்ன நடந்ததோ தெரியல. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் மிக மோசமான கொடிய நோயினால் போத்திபாருடைய மனைவியாக அந்த சுலைக்கா அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு. குறுகி போய் இருந்திருப்பாங்க. நம்ம தப்பு பண்ணாம நம்ம மோசமான குற்றச்சாட்டு குற்றம் சுமத்தணும், ஆனாலும் கர்த்தர் உயர்த்தினார் அப்படின்னு இருந்திருப்பாங்க. அந்த போத்திபாருடைய மனைவியிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம் இதுதான். நம்முடைய புலன்களை கவனமாய் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படிங்கிறார் ஆண்டவர். இருதயத்தை காக்குறதுன்னா இருதயத்திற்குள் நுழைகிற அந்த வாசல்களை காவல் காக்கணும். ஒரு வீட்டை காவல் காக்கணும்னா மெயினா வாசல், விண்டோ அதுதான் காவல் காக்கணும் மெயினா முக்கியமா. இருதயத்திற்குள்ள எதெல்லாம் ஸ்டஃப்பை கொண்டு போகுமோ, இதெல்லாம் விஷயங்களை கொண்டு போகுமோ அதுல ஒரு காவல் வைக்கணும். கண்ணு இருதயத்துக்குள்ள உள்ள சிந்திக்க விஷயங்களை கண்ணு உள்ள கொண்டு போறதுல முக்கியமான ஒரு இருக்கு. கண்ணை பாதுகாக்கணும். செவியின் மூலமாய் உள்ள போகுது, செவியை பாதுகாக்கணும். நம்ம என்ன விஷயங்களை கேட்கிறோம் என்பதில் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன விஷயங்களை பேசுகிறோம் என்பதில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எதெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் நம்முடைய இருதயத்திற்குள் பதியும். சத்தம் போட்டு படிச்சா ஈஸியா பதியும். நம்ம எதெல்லாம் பேசுறோமோ அது நம்முடைய இருதயத்துக்குள்ள போயிட்டு இருக்கும். பேசுவது, கேட்பது, பார்ப்பது, இது எல்லாவற்றிலும் ஒரு காவல் வைக்கணும். போத்திபாருடைய மனைவி அதில் காவல் வைப்பதற்கு தவறி தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்து வேலையை பார்த்த உண்மையான விசுவாசமான ஒரு வேலைக்காரனை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, ஒரு குடும்பமே ஒரு மோசமான இடத்திற்கு போவதற்கு காரணமாகி விட்டதற்கு காரணம் முதல்ல அந்த பாவ சிந்தையை தடை பண்ணாம விட்டது, வளர விட்டது. ரெண்டாவது, என் தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வது அப்படின்னு யோசிப்பு சொன்ன உடனேயாவது அவர் விட்டுருக்கலாம். இவரு இவ்வளவு கரெக்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகும் அவள் நித்தம் பாவத்திற்கு யோசிப்பை தூண்டி கொண்டே இருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த 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 பாவங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு அது நம்முடைய கண்ட்ரோலை மீறி அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அந்த வேணாம் மாதிரி அது வேற மாதிரி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு பிசாசு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த லெவல்ல பயன்படுத்தப்பட்டிருந்தால் இந்த போத்திபாருடைய மனைவி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினால், பாவத்தை செஞ்சு 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 அவருடைய இருதயம் கடினமாக இருந்தது. பாவருடைய சிந்தை மற்றவரிடத்தில் அவளை கெஞ்ச வைத்தது. ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டிய விஷயம். போத்திபாருடைய மனைவியிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒருபோதும் பாவத்திற்கு துணை போகவே கூடாது. அதிலும் இப்படிப்பட்ட பாவங்கள் ரொம்ப ஆபத்தான மோசமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்திவிடும். சின்னதா இருக்கும் போதே, ரசிக்கும் பொழுதே இதயத்துக்கு அது ஒரு கட்டுப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய புலன் வழியாய் நாம் செய்கிற பாவம் அளவுக்கு போகாம அதிலே நின்றும் அது தடையாயிரும். இல்லைன்னா என்னைக்குனாலும் பாவம் சின்ன பாவமா இருந்தாலும் வளர்ந்து அது குட்டி போட்டு பெருசாகி அநேக முன்பாக நம்மை அவமானப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து ஒன்றுமில்லாமலாக்கி குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கி நம்முடைய தன்னம்பிக்கை, தைரியத்தை, அழைப்பை, அது எல்லாத்தையும் கெடுத்து நம்ம கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபைய, நமக்குன்னு இருக்கிற ஸ்தானத்தை எல்லாத்தையும் இல்லாம ஆக்கி ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுரும். இந்த ஸ்தானத்தை விட்டு மாறக்கூடாது, அலையக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இந்த போத்திபாருடைய மனைவி தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைந்து கடைசியில மோசமான ஒரு நிலைமைக்குள் போயிட்டாங்க. அதனால நம்ம இந்த விஷயங்கள்ல கவனமா இருப்போம். யோசேப்பு போல இந்த இடத்துல யோசேப்பு வாழ்க்கையில கத்துக்கிறது சூப்பரா இருக்கு. யார் என்ன வந்தாலும் சரி, நான் பாவம் செய்ய மாட்டேன், ரொம்ப கெத்தா இருக்கிறார். என்னமோ பண்ணுங்க, என்ன உங்களால பாவம் செய்ய வைக்கவே முடியாது. இந்த மனநிலை நமக்கு ரொம்ப தேவை. நீ எஜமானா இருந்துட்டு போ, நான் அடிமையா இருக்கிறேன், நான் இன்னைக்கு வேலை இல்லைன்னா பரவாயில்ல, என் மேல பழி சுமத்துனா பரவாயில்ல, என்ன மோசமா குற்றச்சாட்டுனா பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கறதுல யோசேப்பு ரொம்ப உறுதியா இருந்தார். வீட்டுக்கு வெளியே ஓடி போனார். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. வீட்டுக்கும் வெளியே ஓடிட்டாராம். தமிழ் பைபிள்ல வெளியே ஓடி போனார் மட்டும் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அவர் எல்லாத்தையும் விட்டு வெளியே ஓடிட்டார். அப்போ அவரு என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு ரெடி, நான் பாவம் மட்டும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருந்த மனிதனை கர்த்தர் உயர்த்தினார். நம்மளும் அப்படி இருப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய உயர்வை கட்டளையிடுவார்.
காட் பிளஸ்.